தமிழக வாழ்வுரிமை கட்சி, நீங்க ஆங்கிலத்துல டிவிகே அப்படின்னு உங்க ட்விட்டர் ஐடியிலேருந்து பலவற்றில உங்க பெயரோட சேர்த்து அதையும் நீங்க வச்சிருக்கிறீங்க. இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம்னு விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவங்களும் டிவிகே அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றாங்க. ஒரிஜினலா யாரு டிவிகே, யார் டிவிகேன்னு போட்டுக்கலாம். நான் இந்த கட்சியை 2012ஆம் ஆண்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி, ஆங்கிலத்தில் டிவிகே சுருக்கம் என்பதை பதிவு செய்திருக்கிறார். இதுமாரி இவர் தாவாக்கா என்று கட்சி ஆரம்பித்து விஜய் அவர்கள் அதனுடைய சுருக்கம் டிவிகே என்று வைத்த போதே நான் உடனடியாக விஜய்க்கும் வழக்கறிஞர் மூலமாக ஒரு நோட்டீஸ் அனுப்பினேன். இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் ஒரு நோட்டீஸ் அனுப்பினேன். அனைத்து பத்திரிகை ஊடகங்களுக்கும் கூட அந்த செய்தியை நான் தெரிவித்தேன். ஆனால் என்ன காரணமோ தெரியவில்லை, தேர்தல் ஆணையம் அதை செய்யவே இல்லை. அவரையும் டிவிகேன்னு ஆங்கிலத்தில் அழைக்கிறதுக்கு அனுமதிக்குது, தமிழக வாழ்வுரிமை கட்சியும் டிவிகேன்னு அழைப்பதற்கு அனுமதிக்குது. ஆக இந்த முடிவை மாற்றுகிற அதிகாரம் இந்திய தேர்தல் ஆணையத்தில் தான் இருக்கிறது. அதனுடைய கிளையாக இருக்கிற தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் தான் இதை முடிவெடுத்து தேர்தல் ஆணையத்தில் என்ன பதிவு செஞ்சுருக்காங்க, அவர் கொடுத்த வக்கீல் நோட்டீஸின் அடிப்படையில் வேல்முருகனுக்கு தான், தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு தான் ஆங்கிலத்தில் டிவிகே என்று பயன்படுத்துவர்களுக்கு முழு அதிகாரம் இருக்குது என்று தேர்தல் ஆணையம் வழங்கி இருக்கணும் உத்தரவு. ஆனால் இது வரைக்கும் வழங்கலை. இதில் என்ன அரசியல் இருக்குது என்பது இனிதான் தெரிய வரும்.